இது கனவா இல்ல நிஜமா? என் பூமிகா என்கிட்ட வந்துட்டா. இது கனவில்ல, நிஜம்தான். உண்மையிலேயே பூமிகா என்கிட்ட வந்துட்டா. பூமிகா எங்க போயிட்டா? இங்கதானே என் கூட படுத்திருந்தா. பாத்ரூம்லயும் இல்ல. ஒருவேளை கண்மணி ரூமுக்கு போயிருப்பாளோ இருக்கும். போய் பார்க்கலாம். பூமிகா, 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 பூமிகா. சமந்தி, என்னாச்சு? என்னத்த காலையிலேயே எங்க ரூமுக்கு வந்திருக்கீங்க? நானே உங்க ரூமுக்கு வந்து பூமிகாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன, ஓ ரூம்லயும் பூமிகா இல்லையா? என் ரூம்ல அவ இல்லன்னு தான் இங்க பாக்கலான்னு வந்தேன். என்னத்த சொல்றீங்க? பூமிகாவை காணுமா? அவ சின்ன குழந்தை, எங்க அத்த போயிருப்பா? நல்லா தேடி பாத்தீங்களா? ஹே கண்மணி, ஏன் இப்படி கத்துற? யார் காதலியாவது விழ போகுது. மெதுவா பேசு. நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்துட்டேன். பூமிகா எங்கேயுமே இல்ல. அத்த, ஒருவேளை வாசலுக்கு எதுவும் போயிட்டாலான்னு பாக்கலாம் வாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். என்ன அறியலையே, என்னம்மா காணுமே? சமந்தி, எங்கேயும் காணோம் சமந்தி. எங்க போனான்னு தெரியலையே. எங்கேயுமே காணோம் அத்த. இது அந்த ராசாத்தி வேலையாதான் இருக்கும். நீங்க தான் எங்க ரூம்ல பூமிகா இருக்கட்டும்னு தூக்கிட்டு போயிட்டீங்கல்ல, அதான் கோவமாயி எல்லாரும் தூங்குன பிறகு நைஸா உங்க ரூமுக்கு வந்து பூமிகாவை தூக்கிட்டு போயிருப்பா. என்னடி நீ சொல்றத பார்த்தா அவ பூமிகாவை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாங்கிற மாதிரி சொல்ற? ஐயோ சம்பந்தி, அப்ப அவ பேத்தி தூக்கிட்டு ஓடிட்டாளா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க வேற சத்தம் போட்டு என் பிபி ஏத்தாதீங்க. அத்தை, எதுக்கும் முதல்ல அவ ரூமுக்கு போய் பார்க்கலாம் அத்தை. சரி வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. சொன்ன மாதிரியே ராசாத்தி தான் பூமிகாவை திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்திருக்கா பாருங்க. ஆமா கண்மணி, அவதான் தூக்கிட்டு வந்திருக்கா.
நான் கண் அசந்த நேரத்துல எப்படியும் அந்த வேலையை செஞ்சிருக்கா. ஆமா அத்தை, உங்களை அவ ஈஸியா ஏமாத்தி தூக்கிட்டு வந்துட்டா. சரியான ஜாலக்காரிதான். என் ரூம்ல மட்டும் பூமிகா இருந்திருக்கணும், நுழைஞ்ச காலை வெட்டிருக்க மாட்டேன். ராசாத்தி, ரொம்ப பிரமாதம்டி. டீச்சர் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ சொந்த வீட்லயே குழந்தைய கிட்னாப் பண்ற வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஏய், வார்த்தையா அளந்து பேசு. பூமிகா ஏன் குழந்தை தானே? அவளை எதுக்கு நான் கடத்தணும்? இத சொல்ல உனக்கே கூச்சமா இல்ல? எனக்கு என்னடி கூச்சம்? சொல்லாம கொல்லாம குழந்தைய தூக்கிட்டு வந்தா வேற எப்படி பேசுவாங்க? ஏய், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, அத மீற வச்சிடாத. என்னடி மிரட்டுறியா? உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவ்ளோ ரோஷக்காரியா இருந்தா பூமிகாவை எதுக்கடி தூக்கிட்டு வந்த? ஏய், இத்தனை நாள் என் குழந்தைய வச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணதெல்லாம் போதாதா? இன்னும் ஏண்டி பிரச்சனை பண்ற? உன் வேலை என்னமோ அதை பாத்துட்டு போ. என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். என்ன, உன் குழந்தையா? பின்ன நீ அவளை பெத்த? நீ அவளுக்கு ஸ்டெம் செல் கொடுத்து காப்பாத்திருக்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ செய்யற அடாவடிக்கெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். ஆனா அதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பிஞ்சு மனசுல நீயும் அம்மாவும் நஞ்ச விதைக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. ஹே, என்னடி ரொம்பதான் பேசுற? அதான் டாக்டரும் கூட பூமிகா இருந்தா குணமாகறதே கஷ்டம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏண்டி திரும்ப திரும்ப நீ இப்படி பண்ற? அவ குணமாகணும்னு உன் மனசுல எண்ணமே இல்லையா? யாரு அத நீ சொல்ற? ஏய், நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? ஏதோ புதுசா வந்து என் பொண்ணு மேல பாசம் அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போடுறியா? பெரியம்மாவை திட்டாதீங்க, அவங்கள திட்டினா நான் அழுதுடுவேன். பாத்தியாரா சத்தி, என் பொண்ணு திட்டின, இப்ப உன் பொண்ணே கண்மணியை திட்ட வேணான்னு சொல்றா. இப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்ப உன் முகத்தை? ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பூமிகா இதையெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. நீ வாட செல்லம். அத்தை, பூமிகாவை எதுக்கு இப்ப தூக்கிட்டு வந்தீங்க? உன் ரூம்ல இருந்தாதான் பிரச்சனை வருதே, அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். அது கண்மணி பண்ற வேலை அத்தை. அத்தை, இவ கிடக்குறா, விடுங்க அத்தை. பூமிகாவை இன்னைக்கு டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போகணும். முதல்ல அதுக்கு ரெடி பண்ணலாம். சரி கண்மணி, நான் பூமிகாவை ரெடி பண்றேன். அப்போ அத்தை நானும் வரேன். நீ எதுக்கு வர? அதெல்லாம் வேண்டாம்.
நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நான் இல்லாம நீங்க எப்படி பூமிகாவை கூட்டிட்டு போவீங்க? அவ ஹெல்த் எப்படி இருக்கு, எதெல்லாம் சாப்பிடலாம், மருந்து மாத்திரை எல்லாம் எப்படி கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏய், ரொம்ப அலட்டிக்காத. இப்பதான் பூமிகா கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரா. நீயும் கூட வந்தா அவ இன்னும் டென்ஷன் ஆகி உடம்புக்கு முடியாம தான் போகும். அப்புறமா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லுவார். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அம்மா தாயே, நீ கொஞ்ச நாளைக்கு பூமிகாவை விட்டு தள்ளியே இரு. அதான் நீ அவளுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. அத சொல்றதுக்கு நீ யாரு? நீ என்ன சொன்னாலும் நான் வந்தே தீருவேன். யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். ராசாத்தி, நான் தடுத்தாலும் நிக்க மாட்டியா? மாமா, நீங்களா பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல மாமா. ஐயோ ராசாத்தி, உன் மனச காயப்படுத்தணும்னு நான் சொல்லமா, கொஞ்சம் பொறுமையா கேளுமா. என்ன மாமா பொறுமையா கேட்கணும்? இல்லம்மா, கண்மணி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ பூமிகா இப்ப உன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. நீ இப்ப அவ கூட போனேன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால பூமிகா ஹெல்த்துக்கு பிரச்சனைமா. இத நான் சொல்லிதான் உனக்கு புரிய வைக்கணுமா? 1000 காரணம் சொன்னாலும் என்ன போக வேணாம்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மாமா. நியாயம் இல்லதாமா, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேற வழி இல்ல. நீ போகலன்னா என்ன, உன் சார்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். அவளை நல்லா பாத்துக்கிட்டு டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. அது எப்படி மாமா? பெத்த தாயே பிள்ளைக்கு ஆகாம போவா? நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. நீ ஏமா இப்படி எல்லாம் நினைக்கிற? யாரு என்ன சொன்னாலும் நீதான் பெத்தவங்கிறத யாராலையும் மறுக்க முடியாதுமா. ஏதோ நேரம் சரியில்லை, அதான் பூமிகா உன்னை வெறுக்கிறா. இதெல்லாம் நிரந்தரம் இல்ல ராசாத்தி. கூடிய சீக்கிரமே உன் பொண்ணு உங்ககிட்ட வந்து சேருவா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. கண்மணி, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. போ. சரிங்க அத்தை. ஹாஸ்பிட்டல் போகணும். நானும் சீக்கிரம் பூமிகாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி அத்தை, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். வா. பூமிகா செல்லம், எழுந்துருமா. வா, நாம சீக்கிரம் ரெடி ஆயிடலாமா? வா. வாமா. ராசாத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாதமா. கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு. எல்லாம் சரியாயிடுமா, நான் இருக்கேன்ல. சொல்லு ராசாத்தி. மாமா, நீங்க எங்க இருக்கீங்க மாமா? எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்க. என்ன வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். என்னன்னு சொல்லு. மாமா, முதல்ல நீங்க வாங்க, நான் சொல்றேன். சரி, நான் உடனே வரேன். நீ பதட்டப்படாம இரு. சரி வாங்க.
என்னடா சத்தி, எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி உடனே வர சொன்ன? மாமா, இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? கண்மணியும் மரகதாத்தையும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே போதுமாமா. நேத்து நைட்டு கண்மணி திருட்டுத்தனமா பூமிகாவை பார்க்க வந்தா. இன்னைக்கு என்னடான்னா பூமிகாவை செக்கப்க்கு கூட்டிட்டு போறதுக்கு என்ன வர வேணாம்னு சொல்லிட்டு கண்மணியை கூட்டிட்டு போறாங்க அத்தை. பெத்த தாயை விட அவன் அவ்வளவு முக்கியமாய் போயிட்டாளா? ஸ்டெம் செல்ஸ் கொடுத்த ஒரே காரணத்துக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவ போடுற ஆட்டத்தை தாங்க முடியல மாமா. நாளைக்கு என் பொண்ணுக்கு யாராவது ரத்தம் கொடுத்தா அதை வச்சு என் பொண்ணு மேல யாராவது உரிமை கொண்டாட முடியுமா? சரி, இன்னும் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லணும்னா, இவ ஏன்டா என் பொண்ணுக்கு ஸ்டெம் செல்ஸ் கொடுத்தான்னு இருக்கு மாமா. வெளியில யாராவது டோனர் கிட்ட ஸ்டெம் செல்ஸ் வாங்கியிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு மாமா. சரி, நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றதாலையும் உன் சந்தேகம் தீரணுங்கிறதுக்காகவும் ஹாஸ்பிட்டல் போலாம். வா ஏறு. உட்காருங்கம்மா. பூமிகாவை செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இவளுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்ததுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். நான் எதிர்பார்த்ததை விட ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா. இது மருந்தால மட்டும் இல்ல, அன்பா அனுசரணையா பாத்துக்கிட்டதால தான் இப்படி நடந்திருக்கு. டாக்டர், இதுக்கெல்லாம் காரணம் கண்மணி தான். அவதான் பூமிகாவை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு எல்லா பணிவிடையும் செஞ்சா. அப்படியா? கண்மணி, கீப் இட் அப். இதே மாதிரி பூமிகாவை பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க நினைக்கிறத விட அவ சீக்கிரமாவே குணமாயிடுவா. தேங்க்ஸ் டாக்டர். பூமிகா என்னோட மக மாதிரி. அவ கம்ப்ளீட்டா குணமாகற வரைக்கும் நான் வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க போறதில்ல. பூமிகாவுக்கு இப்ப தேவையானது நல்ல ரெஸ்ட் தான். இன்னும் 2 மாசம் வீட்டுல இருக்கட்டும், அப்புறமா டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம். அது வரைக்கும் இப்ப நான் கொடுத்துருக்க மெடிசின்ஸே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வீட்ல இருந்து கிளம்புறப்போ டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பூமிகா, நல்ல குணமாயிக்கிட்டே வர்றீங்க. சீக்கிரமே மத்த குழந்தைங்க மாதிரி நார்மல் ஆயிடுவீங்க. ஓகேயா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், எல்லாம் சரிதான். ஆனா இவ அம்மா ராசாத்திய நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன், அவங்களுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். ஆனா பூமிகா தான் ராசாத்தி கிட்ட வந்தாலே டென்ஷன் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா, இல்லனா கத்த ஆரம்பிச்சிடுறா. அதனால அவளை கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லியிருக்கேன். அதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா டாக்டர், என் மருமகளை பார்த்தா பாவமா இருக்கு. பெத்த பிள்ளைய தாயை நிராகரிச்சா எந்த தாயால தாங்கிக்க முடியும்? என்ன பண்றது, சிச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல. எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த குழந்தையோட அம்மா இவளை விட்டு தள்ளி இருக்கிறது தான் பெட்டர்.
ஏன்னா இப்ப குழந்தையோட ஹெல்த் தானே முக்கியம். இத குழந்தையோட அம்மாவுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. சரிங்க டாக்டர்.